23 மார்ச் 2026 தவக்காலத்தின் 5ஆம் வார திங்கள் நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1-11 முடிய. யோவான். இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்பொழுது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரை, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்து திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் நீங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் இறைவனிடத்தில் வைத்து என்னுடைய திருப்பலி செபிக்கிறேன். இன்றைய நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை, பலவிதமான நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்று நாம் செபிப்போம். இன்று தூய தூரிபியூஸ் உடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். தூயியூஸ் என்பவர் நவம்பர் மாதம் 1538 ஆண்டில் பிறந்தவர். இவருடைய குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம். அப்படி இருந்தாலும் இவர் சிறு வயதிலேயே மிகவும் பக்தியாக வளர்ந்து வந்தவர். குறிப்பாக மரியன்னையின் மீது எப்பொழுதும் ஆழமான பக்தி கொண்டு வாழ்ந்தவர். பள்ளிக்கூடத்தை படிக்கும் பொழுது தன்னுடைய மதிய உணவுகளை ஏழை மாணவர்களுக்கு பகிர்ந்து தான் பசியோடு இருந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் உதவியவர். இவருடைய பணிகள் எப்பொழுதுமே நிறைய பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் குறுமணத்தையும் கட்டி எழுப்புவதுதான். இதனால் ஏராளமான மக்கள் பயனடைவதை இறைவனுடைய பணியாக அவர் மேற்கொண்டார். அவருடைய உடல்நலம் குன்றி 1606 மார்ச் மாதத்தில் இன்றைய நாளில் இறையடி அவர் சேர்ந்தார். இவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்றால், பகிர்ந்து உண்டு வாழ வேண்டும். இறைவனுக்காக பிறரிடத்தில் தன்னுடைய உணவுகளை சிறுவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததை போன்று மற்ற உதவிகளின் மூலமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர். இவருடைய பரிந்துரையில் இன்றைய நாளில் நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் சமர்ப்பிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பாவம் இல்லாத ஒரு நபர் இப்பெண் மேல் கல் எறியட் என்று கூறுகின்ற இயேசுடைய வார்த்தை ஒரு பெண்ணின் வாழ்வை மட்டும் மாற்றவில்லை, ஒரு சமூகத்தினுடைய மனநிலையே மாற்றுகிறது. இந்த நிகழ்வில் சட்டம் தெரிந்தவர்கள் ஒரு பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வருகின்றனர். அவர்கள் உண்மையை அறிய வரவில்லை, குற்றம் சாட்டத்தான் வந்திருக்கிறார்கள். பெண்ணின் தவறு உண்மையாக இருந்தாலும் அதே தவறு ஈடுபட்ட ஆண் எங்கே? இதிலே நாம் முக்கியமான உண்மையை காண வேண்டும். மனிதன் தீர்ப்பிட விரும்புகின்றான், ஆனால் இறைவன் இரக்கம் காட்ட விரும்புகிறார். இயேசு சட்டத்தை மறுக்கவில்லை, ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்தை முன்னிலைப்படுத்துகின்றார். இயேசு அந்த பெண்ணிடம் மற்ற நபர்கள் ஒருவன் பின் ஒருவராக சென்ற பின்பு யாரும் இல்லை என்று கேட்கின்ற பொழுது, இல்லை என்று கூறிய பெண்மணிக்கு, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாது என்று சொல்கின்றார். அவளை மன்னிக்கிறார். அவர் குற்றவாளியாக நிராகரிக்கவில்லை, மன்னிக்கின்றார். ஒரு புதிய மாற்றத்திற்கு இறைவன் அழைப்பை விடுக்கின்றார். இயேசுடைய இரக்கம் பாவத்தை ஏற்கவில்லை, ஆனால் பாவியை மீட்டெடுக்கிறது.
நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய தவறுகளை தான் பார்க்கிறோம். உடனே குற்றம் சாற்றுகிறோமா அல்லது இரக்கத்தோடு நாம் அணுகுகிறோமா? ஒரு நபரை மனநிலையில் வைத்து நாம் பார்க்காமல் வேறு வெளிப்படையாக உருவாகின்ற நிகழ்ச்சிகளை வைத்து தவறுகளை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய கைகள் கல் இல்லாவிட்டாலும் நம்முடைய வார்த்தைகளால், எண்ணங்களினால், பார்வையினால் பல நபர்களை கல்லெறிகின்றோம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையை முதலில் பார்க்க சொல்கிறார். பார்த்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் கல்லெறிய அழைப்பினை கொடுக்கின்ற இந்த நிகழ்வில் இயேசு ஒரு பெண்ணினுடைய கண்ணியத்தை பார்க்கிறார், பாதுகாக்கிறார். அவள் ஒரு குற்றவாளி அல்ல, அவள் ஒரு மாற்றம் பெறக்கூடிய மனிதராக பார்க்கிறார். அந்த சமுதாயத்தில் பெண்கள் எளிதில் குற்றம் சாட்டப்படுவார்கள். ஆனால் இயேசு அவளுடைய உயிரை ஃபர்ஸ்ட் காப்பாற்றுகின்றார், அவளுடைய மரியாதையை மீட்டெடுக்கிறார், அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளிக்கிறார். ஆனால் நாம் மனிதர்களை குற்றங்களாக வரையறுக்கின்றோம். அவருடைய எதிர்காலத்தை நாம் பார்க்காமல் அவர்களை தீர்ப்பிட்டு மன வேதனைக்கு உள்ளாக்கின்றோம். ஆக இறைவன் அந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் வாய்ப்பை அளிக்காமல் ஒரு சமுதாயத்திற்கே ஒரு வாய்ப்பை அளிக்கின்றார், ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்கின்றார். நாம் ஒரு நபரை தேவையில்லாத காரணத்தினால் நிராகரிக்காமல் வாய்ப்பு வேண்டுகின்ற பொழுது அந்த வாய்ப்பினை அளித்து மாற்றத்தை ஊக்குவிக்க நாம் இன்று முற்பட வேண்டும். இன்றைய நாளில் பிறரை தீர்ப்பிடாமல் மற்றவர்களை இரக்கத்துடன் நாம் அணுக வேண்டும், மாற்றத்திற்கு வழி காட்ட வேண்டும். நம் அனைவருமே பாவிகள் தான், ஆனால் இறைவன் இரக்கத்துக்குரியவர் என்று நம்பி இறைவனிடத்தில் நம்மையே நாம் சமர்ப்பிப்போம், நம்முடைய பலவீனங்களை சமர்ப்பிப்போம், பாவங்களை சமர்ப்பிப்போம். ஆண்டு நம்மை தீர்ப்பிட மாட்டார், ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான ஒரு அழைப்பினை அளிக்கின்றார். இந்த தவக்காலத்தில் பல வாய்ப்புகளை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அந்த வாய்ப்புகளை அனைத்தையுமே நாம் பயன்படுத்தி இறை அருளை நாளில் பெறவும் இறக்கமுடிய நபர்களாக, மற்றொரு அன்பு செய்கின்ற நபராக, மாற்றத்திற்கு செல்ல போகின்ற நபர்களாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, இந்த புதிய நாளுக்காக, கடந்த இரவில் எங்கள் அனைவரையும் கண்ணின் மணிப்போல் காத்தமைக்காக, வானத்துதருடைய பராமரிப்பிற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நேற்று செய்த எங்கள் பாவங்களையும் குற்றங்களை நினைத்து நாங்கள் இன்று மனம் வருந்துகிறோம். நான் உன்னை தீர்ப்பிடவில்லை என்று கூறிய உம்முடைய கருணை வார்த்தையை இந்த நாங்கள் நம்பிக்கையுடன் பற்றி கொள்ள எங்களை ஆசீர்வதித்தருளும். இறைவனை பிற எளிதில் தீர்ப்பிடுகின்ற மனங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கல்லெறிய முனையும் இதயத்திற்கு பதிலாக இரக்கத்தை காட்டுகின்ற ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும். தவறு செய்பவர்களை வெறுப்பதற்கு பதிலாக அவர்களை புரிந்து கொள்கின்ற ஞானத்தையும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கின்ற அன்பையும் எங்களுக்கு தாரும். இயேசுவை விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணீர் காப்பாற்றினது போல இன்று எங்கள் வாழ்க்கையையும் புதிதாக மாற்றியறலும். இனி பாவம் செய்யாது என்ற அழைப்பை நாங்கள் ஏற்று நல்லதும் நீதியுமாக வாழ உதவி செய்தரலும். இந்த நோன்பு காலங்களில் எங்களுடைய இதயங்களை சுத்திகரித்து மன்னிப்பையும் இரக்கத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு கிருபையை எங்களுக்கு அளித்தலும். எங்கள் குடும்பங்களின் சமாதான சமுதாயத்திலும் பெண்களின் கண்ணியத்தையும் மனிதர்களுடைய மதிப்பையும் காக்கின்ற ஒரு மனதை தாரும். என்று நாங்கள் செய்கிற எல்லா செயல்களும் உம் சித்தம்படி நிறைவேற எங்களுக்கு அருளனை தாரும். இரக்கமும் மன்னிப்பும் நிறைந்த எங்களுடைய விண்ணக தந்தையை, உலகெங்கும் வாழ்கின்ற எல்லா பாவிகளையும் உடைய திருப்பதத்தில் எங்களையும் சேர்த்து பாதத்தில் வைக்கின்றோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் அறியாமையினாலும் பலவீனத்தாலும் விழுந்துகின்ற பாவங்களை நினைத்து உமது இரக்கத்தை நாங்கள் வேண்டுகிறோம், உமது மன்னிப்பை நாங்கள் வேண்டுகின்றோம். கருணை உள்ள இறைவனை, பாவத்தை வெறுக்கின்ற நீர் பாவியை அன்பு செய்வது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அந்த ஒரு அன்பினால் எல்லா பாவிகளினுடைய இதயங்களை தொட்டு அவர்கள் மனமாற்றம் அடைய அருள் புரியுமாறு வேண்டுகிறோம். அவர்களது இருள் நிறைந்த வாழ்வில் உமது ஒளி பிரவேசிக்கட்டும். நம்பிக்கையற்ற இதயங்களில் உமது சமாதானம் நிலைக்கட்டும். இயேசுவே, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை என்று கூறிய இரக்க வார்த்தை அனைத்து பாவிகளின் உள்ளத்திலும் ஒலிக்கட்டும். அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து உம்மிடமாய் திரும்பி வர கிருபையை தாரும். தண்டனைக்குரியவர்களாக இருந்தாலும் உமது அன்பினால் மன்னிப்பை பெறுகிறேன் என்பதை அவர்களும் நாங்கள் உணர எங்களுக்கு உதவியை தாரும். ஒவ்வொரு வருச்சானத்திற்கு செல்கின்ற ஒரு இதயத்தை அளித்து ஒவ்வொரு வருச்சானத்தை எங்களுடைய ஒவ்வொரு பலவீனத்தையும் பாவங்களையும் நாங்கள்
சமர்ப்பித்து ஜெயிக்கின்ற அந்த ஒரு துணிவை எங்களுக்கு தாரும். பாவத்தில் விழுந்து துன்பப்படுவோருக்கு ஆறுதலாகும், தவறுகளை சிக்கி தவிப்போருக்கு விடுதலையாகும் நீர் இருக்கின்றே. இறைவா, இந்த உலகில் உள்ள எல்லா உமது பிள்ளைகளையும் உமது பிள்ளைகள் என்று உணர்ந்து நாங்கள் ஒருவர் மற்றவரை திருப்பிடாமல் அன்போடு ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை அளித்து எங்களுடைய ஜெபங்களையும் உலகில் எல்லா பாவிகளையும் மனமாற்றத்திற்காக உம்முடைய திருவுளத்தில் ஏற்றலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.